எல்லாருக்கும் நமஸ்காரம். நேத்திக்கு நம்ம அபிராமி அந்தாதியில 1 to 10 ஸ்லோகாஸ் பார்த்தோம். இன்னைக்கு 11 to 20 ஸ்லோகாஸ் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சோ 11th ஸ்லோகம் ஆனந்தமாய் என் அறிவாய் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம். முதல்ல அதோட மீனிங் என்ன அப்படிங்கறத பாத்துடலாம். இதுல என்ன சொல்றா அப்படின்னாக்க, அம்பிகைய தன்னோட அறிவு பூர்வமாகவும் அதே மாதிரி உணர்வு பூர்வமாகவும் இதுல அபிராமி பட்டர் அனுபவிக்கிறார். அவதான் பேரின்பம் அப்படின்னு சொல்றார். அவதான் நம்மளுக்கு பகுத்தறிவு தரக்கூடிய அறிவாகவும் அவதான் இருக்கா. மரணமில்லாத பெருவாழ்வு தரக்கூடியவளும் அம்பிகை தான் அப்படின்னு சொல்றார். சோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அவதான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றார். அப்போ வேதங்களோட உச்சி இருக்கு இல்லையா, அதுதான் அம்பாளோட திருவடிகளாக இருக்கு அப்படின்னு சொல்றார். இப்படி பெருமை வாய்ந்த அந்த அம்பிகையோட பாதங்கள் எங்க இருக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறார். எங்க இருக்குன்னா, இந்த உலகத்தையே எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல் நிறைந்த அந்த சாம்பலோட இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டையே தன்னோட நடன மேடையாக வச்சிருந்து கூத்தாடக்கூடிய சிவபெருமானோட தலை மேல அழகான மாலையாக அம்பாளோட திருவடிகள் சூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். அதாவது என்ன அர்த்தம்னா, சிவனே தலை வணங்கி ஏற்கக்கூடிய திருவடிகள் தான் அம்பாளோட திருவடிகள் அப்படின்னு சொல்றான். சோ இந்த பாடலை இந்த ஒரு பர்டிகுலர் பாடலை பாடினோம் அப்படின்னாக்க கணவன் மனைவி கிட்ட ஒற்றுமை ரொம்ப இருக்கும் அப்படின்னு சொல்றா. இல்லற வாழ்க்கை ரொம்ப இன்பமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றா. சோ அதுதான். சுஜாதா மேம், நீங்க அடிக்கடி அன்மியூட் பண்ணக்கூடாது. எல்லாருமே மியூட் போட்டுக்கணும். ரெக்கார்டிங்ல இருக்கு. நான் பேசினேன்னா திருப்பி நான் ஃபுல்லா எடிட் பண்ணி நான் போடுற மாதிரி இருக்கும். அது எனக்கு டைம் வேஸ்ட். மியூட்ல தான் இருக்கணும் எல்லாருமே. சோ அதுதான் 11th ஸ்லோகம். இது எப்படின்னாக்க, ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணரவிந்தம் தவள நிற கானம் தம்மாடரங்காமெம்பிரான் முடி கண்ணியதே. இது 11th ஸ்லோகம். அடுத்ததா 12th ஸ்லோகம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கண்ணியது உன் புகழ் அப்படின்னாக்க, நான் எப்பவுமே மனசால சிந்திக்கிறது உன் புகழ், உன்னோட புகழ மட்டும்தான். கற்பது உன் நாமம், நான் நாக்கால எப்பவுமே சொல்றது படிக்கிறது எல்லாமே என்னதுன்னா உன்னோட திருநாமங்கள் தான். கசிந்து பக்தி பண்ணியது அப்படின்னா மனமுருகி பக்தி பண்றதும் உன் இரு பாதாம்புயத்தில், அதாவது உன்னோட திருவடி தாமரைகள்ல தான் நான் மனமுவந்து பக்தியும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற. அடுத்ததாக பகல் இரவா, ராத்திரி பகல்னு பார்க்காம நன்னியது, நான் நெருங்கி சேர்ந்திருக்கிறது என்னது அப்படின்னா ஒன்ன விரும்பக்கூடிய உன்னோட அடியார்களோட. நான் எப்பவுமே யாரோட இருக்கேன்னா ஒரு சத்சங்கம், உன்னோட அடியார்களோட சத்சங்கத்துலதான் நான் எப்பவுமே இருக்கேன். அப்படி நான் இருக்கிறதுக்கு நான் முன் செய்த புண்ணியம், இதுக்கு முன்னாடி பிறவியில நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ அப்படின்னு கேக்குற. புவி ஏழையும் பூத்தவளே, அதாவது 7 உலகங்களையும் பிரசவிச்சவள் யாருன்னா அம்பிகை அப்படின்னு சொல்ற. அதாவது நீ ஒரு சாதாரணமானவ கிடையாது அப்படிங்கிறார். 7 உலகங்களையும் ஈன்ற மகா சக்தி நீ. ஆனா என்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை இன்னைக்கு முழுக்க ஒரு ஆன்மீக மயமாக மாறி இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்றார். என்னோட எண்ணம் உன்னை புகழ்ந்துட்டே இருக்கு. என்னோட வாக்கானது உன்னோட மந்திரங்களை சொல்லிட்டே இருக்கு. என்னோட மனசானது உன்னோட எப்பவுமே உன்னையே நினைச்சுட்டே இருக்கு. என்னோட உடம்பு எப்படி இருக்கு, எப்பவுமே உன்னோட அடியார்களோட கூட்டத்தோடவே இருந்துட்டே இருக்கு. இப்படி 24 மணி நேரமும் இந்த உலக நினைவே இல்லாம உன்னோட நினைவிலேயே நான் மூழ்கி இருக்கிறதுக்கு நான் கடந்த பிறவிகள்ல எல்லாம் என்னெல்லாம் தவம் பண்ணிருக்கேனோ தெரியலையே அப்படின்னு சொல்ற. இத நம்ம சொல்றதுனால என்ன ஆகுறதுன்னா, நம்மளுக்கு தியானம் அது கை கூடவும், அதே மாதிரி அலைபாயக்கூடிய மனசு இருக்கு இல்லையா, அத ஒருமுகப்படுத்தி தியானத்துல நிலை நிறுத்துறதுக்கும் இந்த பாடலை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட், பூத்தவளே. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம், அதாவது இந்த உலகம் எல்லாத்தையும் படைத்தவளும் புவனம் 14 இந்த 14 உலகங்களையும் பூத்த வண்ணம் காத்தவளே, அதாவது படைத்தபடிக்கே அழியாம காக்கக்கூடியவளும் பின் கறந்தவளே. அதுக்கப்புறம் என்ன பண்றது, பிரளய காலம் வந்த உடனே திருப்பி தனக்குள்ளேயே மறைச்சுடுறா இல்லையா, அத சொல்றான். அப்புறம் கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னாக்க, விஷம் சாப்பிட்ட அந்த நீலகண்டன் இருக்காரு இல்லையா, அந்த சிவபெருமானுக்கு மூத்தவளாக இருக்கா. அதாவது
சிவபெருமானுக்கு கிரியா சக்தியாக ஞான சக்தியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்றார். என்றும் மூவா முதுமை அடையாத, எப்பவுமே முதுமை அடையாத பெருமாளுக்கு இளையவளாகிய, அதாவது தங்கையாக இருக்கக்கூடியவளும், மாத்தவளே அப்படின்னா மாபெரும் தவம் வடிவாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்றார். உனையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே, உன்னை தவிர வேறு ஒரு தெய்வத்தை நான் வணங்க கூட மாட்டேன், வணங்குவேனா அப்படின்னு கேக்குறார். சோ அதாவது இந்த பாசுரத்துல இந்த ஒரு ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, 3 தொழில்கள், படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கறத சொல்றான். அதாவது 14 உலகங்கள் அதை தோற்றுவித்து காத்து அப்புறம் ஒடுக்கறா அப்படின்னு சொல்றா. அவதான் சிவபெருமானோட ஆதி சக்தியா இருக்கா, பெருமாளோட தங்கையா இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய அந்த என்னோட தாயாக எனக்கு நீ கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ஏன் இனிமே ஏதேதோ அற்ப தேவதைகளை தேடி அலைஞ்சு வணங்கணும் அப்படின்னு கேக்குறார். எனக்கு இனிமே எல்லாமே நீதான் அப்படின்னு அசைக்க முடியாத வைராகியத்தோட அபிராமி பட்டர் இந்த 13வது ஸ்லோகத்துல சொல்றார். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றதுனால மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல விஷயங்கள்ல நம்மளுக்கு வைராகியமும் தீர்க்கமான மன உறுதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 14 வந்திப்பவர் உன்னை, அதாவது உன்னை வணங்கக்கூடியவா யாருன்னு கேட்டா, வானவர் தானவர் ஆனவர்கள் யாரெல்லாம் உன்னை வணங்குறா, விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்களும் அசுரர்களும் வணங்குறா. சிந்திப்பவர் யாரெல்லாம் உன்னை நினைச்சுக்கிறா அப்படின்னா, உன்னை எப்பவுமே தியானிக்கிறவா யாருன்னா நல் திசை முகர் நாரணர் அப்படின்னா திசைமுகனா இருக்கக்கூடிய பிரம்மனும் திருமாலும் உன்னையே சிந்திச்சுட்டு இருக்கா. சிந்தையுள்ளே பந்திப்பவர், அதாவது தன்னோட மன குகையில உன்னை ஒருபோதும் பிரியாம கட்டி வச்சுட்டு இருக்கிறவா யாருன்னு கேட்டா, அழியா பரமானந்தர், அழியாத இன்ப வடிவமா இருக்கக்கூடிய சிவபெருமான் உன்னை அப்படி வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிறா. பாரில் உன்னை சிந்திப்பவருக்கு, ஆனா இந்த பூமியில உன்னை தேடி தரிசிக்கக்கூடிய எளிய பக்தர்களுக்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னலியே அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய என் தலைவி நீதான் அப்படின்னு சொல்றார். அதாவது அபிராமி அபிராமி தாயோட அந்த கருணையோட எல்லை அது இருக்கு இல்லையா, அதை சொல்லக்கூடிய பாடல் இது. பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள், இந்த மாதிரி அசுரர்கள் அப்படின்னு இந்த மொத்த அகிலமுமே அவளோட பாதத்துலதான் விழுந்து கிடக்கிறது அப்படிங்கிறார். யோகிகளுக்கெல்லாம் யோகியா இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரும் என்ன பண்றாருன்னா, அம்பாலதான் தன்னோட இதயத்துல பூட்டி வச்சுட்டு இருக்காராம். இவ்வளோ பெரிய பிரபஞ்ச ராணி இந்த மண்ணுலகத்துல வாழக்கூடிய நம்மள மாதிரி ஏழை மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம கூப்பிட்டா கூட அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடி தன்னோட கருணையும் அருளையும் வாரி வழங்கறா அப்படின்னு சொல்றா. சோ அவளோட கருணைக்கு ஈடாக இந்த உலகத்துல எதையுமே சொல்ல முடியாது அப்படின்றா. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்தை சொல்றதுனால நம்மளுக்கு உத்தியோகம், தொழில், அதுக்கப்புறமா நல்ல நல்ல பெரிய பெரிய பதவிகள் அதெல்லாமே கிடைக்கும், மத்தவாளோட மதிப்புக்கு நம்ம ஆளாவோம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 15வது தன்னலிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் அப்படின்னாக்க, நல்ல நல்ல சொற்கள் உனக்கு இருக்கு அப்படிங்கிற. பரிமள யாமலை, அதாவது நறுமணம் வீசக்கூடிய தேவியாக நீ இருக்க. பைங்கிலியே, பசுமையான கிளி போன்றவள் நீ அப்படிங்கிறார். தன்னலிக்கென்று அப்படின்னாக்க உன்னோட குளிர்ந்த அந்த திருவருள் இருக்கு இல்லையா, அது கிடைக்கணுங்கிறதுக்காக முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். முன்னாடி பிறவிகள்ல பல கோடி தவங்களை செய்தவர்கள் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவர். இந்த மண்ணுலகம் தரக்கூடிய அழியக்கூடிய சாதாரண செல்வத்தையா அவளுக்கு கிடைக்க போறது அப்படின்னு சொல்ற. மதிவானவர்த்தம், நல்ல நல்ல அறிவோடு இருக்கக்கூடிய தேவர்களோட விண்ணளிக்கும் செல்வமும் தேவலோகம் தரக்கூடிய பேரரச போகங்களையும் அழியா முத்தி வீடுமன்றோ, என்றும் அழியாத அந்த மோட்ச பெருவாழ்வு தான் அவளுக்கு கிடைக்கும். உன்னை யார் ஒருத்தர் வேண்டிக்கிறாளோ அவளுக்கு சாதாரணதெல்லாம் கிடைக்காது, அழியாத முக்தி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க நம்ம பார்த்தோம்னா அம்பாளை எப்படி சொல்றாருன்னா யாமலை பைங்கிலி அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா, அவள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கான், இசை மாதிரி ஒரு தேன் பொங்கக்கூடிய சொற்களாக இருக்காம். அவளோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிடாது. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும், நம்ம பல கோடி பிறவிகள்ல தவம் இருந்தாதான் அம்பிகையை நம்ம சேவிக்க முடியும். இன்னைக்கு அபிராமி அந்தாதி நம்ம படிக்கிறோம்னா கூட இதுல சொல்லியிருக்கிற மாதிரி பல கோடி பிறவிகள்ல நம்ம ஏதோ தவம் பண்ணியிருந்தாதான் இன்னைக்கு அபிராமி அந்தாதியை நம்மளால படிக்க முடியும்.
அப்படி அந்த அம்பாலோட கடைக்கண் பார்வை மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடுத்தோ அப்படின்னாக்க அந்த பக்தன் என்ன பண்றான்னா பூமியில ஒரு பெரிய செல்வந்தனா ஆயிடுறானோ. அது ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிறான். அதெல்லாம் விட அம்பிகையோட அருள் கிடைச்சதுன்னா அவனுக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா? தேவலோக போகங்களும் அதுக்கும் மேலாக கூட என்ன கிடைக்கிறதுன்னா திருப்பியும் பிறக்காத அந்த பேரின்ப முக்தி நிலையும் அவனுக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சுடுறது அப்படின்னு சொல்றான். சோ இந்த ஒரு பாடலை நம்ம பாடுறதுனால நம்மளுக்கு வறுமை நீங்கி பெரிய செல்வமும் மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். 16வது ஸ்லோகம். இதுலயும் கிளி அப்படின்றார். கிளி மாதிரி மென்மையானவளே அப்படின்றார். அப்புறம் கிளைஞர் மனத்தே கிடந்து, அதாவது உன்னை தன்னோட சுற்றமாக நம்பின பக்தர்களோட மனசுல நீ இருந்துண்டு பிரகாசிச்சு எரியக்கூடிய பேரொளியாக நீ இருக்க. ஒளிரும் ஒளிக்கு இடமே, அதாவது பிரகாசிக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நெருப்பு, இந்த மாதிரி அதுகள்லாம் எப்படி பிரகாசிக்கிறதுனா அந்த பிரகாசத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவளும் நீதான். எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, அதாவது ஒண்ணுமே இல்லாத வெறுமையான ஆகாய பெருவெளியாக நீதான் இருக்க அப்படின்னு சொல்ற. வெளி முதல் பூதங்களாகி, ஆகாயம் மாதிரி பஞ்ச பூதங்களாகவும் மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றார். விரிந்த அம்மே, பிரபஞ்சமாக விரிஞ்சு நிற்கக்கூடியவளும் நீதான். அழியேன், அதாவது என்னோட ரொம்ப எளியவனா இருக்கக்கூடிய என்னோட அறிவு அளவிற்கு, இந்த சின்ன அறிவோட எல்லைக்குள்ள நீ அடங்கி இருக்கிறது ஒரு பெரிய அதிசயம்தான். அதாவது அண்டத்துல இருக்கக்கூடிய பேரண்ட நாயகிய தன்னோட பிண்டமா இருக்கக்கூடிய உடம்புல பார்த்து ஆச்சரியப்படுறாரா அபிராமி பட்டர். சூரிய சந்திரர்களுக்கெல்லாம் ஒளி தரக்கூடிய மூல பரம்பொருளாக அம்பாள் இருக்கா அப்படிங்கிறா. ஒண்ணுமே இல்லாத சூன்ய வெளியாகவும் 5 பூதங்களாக நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமாகவும் யாரு இருக்கான்னா அம்பாள் தான் இருக்கா. இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த ஆதி பராசக்தி தன்னையே தாயாக நினைச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த எனக்குள்ள, இந்த அபிராமி பட்டர்னு தன்னையே சொல்லிக்கிறார், என்னோட இதயத்துக்குள்ள அவனோட அந்த கொஞ்சோண்டு அறிவுக்கு எட்டக்கூடிய வடிவில உட்கார்ந்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய அதிசயம். என்னையும் தேடி நீ வந்திருக்கியா அப்படின்னு பட்டர் கேட்கிறார் இந்த இடத்துல. சோ இந்த ஒரு பாடலை பாடுறதுனால நல்ல மெய் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். 17th அதிசயமான வடிவுடையாள் அப்படின்னா அம்பாள் எப்படி இருக்கான்னா வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு பேரழகோட இருக்காளாம். அரவிந்தம் எல்லாம், அந்த தாமரை மலர்கள் எல்லாமே உன்கிட்ட பணிஞ்சு போயிடுறதாம். அதுங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே அழகில்ல அப்படின்ற அளவுக்கு. ஆனன சுந்தரவல்லி, அப்படி அந்த தாமரைய பழிக்கக்கூடிய அளவுக்கு அழகான முகத்தோட இருக்கக்கூடியவள் நீ அப்படின்னு சொல்றார். துணை இரதிபதி, அதாவது ரதிதேவி கணவனா இருக்கார் இல்லையா மன்மதனோட சயமானது, அந்த உலகையே வெல்லக்கூடிய அவனோட வெற்றியானது கூட தோல்வியாகும்படி முன் பார்த்தவர்த்தம் தன்னோட நெற்றிக்கண்ணால சுட்டெரித்த அந்த சிவபெருமானோட மதிசயம் ஆக அன்றோ, அதாவது அறிவையும் வைராகியத்தையும் தன்னோட பேர் அழகால வென்றதுனாலதான் அப்படியே அந்த சிவபெருமானாலேயே பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். சோ வாமபாகத்தை, அவரோட இடப்பக்க உடலை அந்த அம்பிகை கவர்ந்து கொண்டாள் அப்படின்னு சொல்றான். சிவபெருமான் என்ன பண்றார், மன்மதனையே தன்னோட நெத்திக்கண்ணால எரிச்சு சாம்பலாக்கி, அந்த ரொம்ப சாம்பலாக்கினார் இல்லையா, ஒரு உக்கிரமான நிலைமையில அப்படி பண்ணாரு இல்லையா. இப்ப அவர் உலக ஆசைகள் எல்லாத்தையும் வென்றவர். ஆனா அபிராமி அன்னையோட அந்த முகப்பொழிவு தாமரை மலர்களை விடவும் அழகானது. அம்பாளோட முகம் எப்படி இருக்குன்னா தாமரை மலரை விட அழகானதாம். அவளோட அந்த அதிசயமான பேரழகும் கருணையும் கூட அந்த மகா யோகின்னு சொல்லக்கூடிய சிவனோட வைராகியத்தையே உருக வச்சிருத்தோ அப்படின்னு சொல்றார். இதனால அவர் என்ன பண்றாருன்னா தன்னோட உடம்போட இடப்பாகத்தையே அவளுக்கு தந்து அர்த்தநாரீஸ்வரராக மாறி போயிட்டார். சோ சிவனையே வென்ற அழகு, அந்த அம்பாளோட ஃபேஸ் அவ்வளோ அழகு, சிவனையே ஜெயிச்சுடுமா எல்லாத்துலயும். சோ இதுல இந்த ஒரு பாடலை சொல்றதுனால திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்றா. நல்ல குணமோட இருக்கக்கூடிய ஒரு வரனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. 18th வவ்விய பாகத்து, அதனா ஒன்னால கவரப்பட்ட இட பாகத்தை கொண்ட இறைவரும் நீயும், அதாவது சிவபெருமானும் நீயும் அர்த்தநாரீஸ்வரராக மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் மனமகிழ்வோட வீற்றிருக்கக்கூடிய அழகும் உங்கள் திருமண கோலமும், உங்க 2 பேரோட திவ்யமான அந்த கல்யாண கோலமும் என்னோட மனசுக்குள்ள அவ்வியம் தீர்த்து, அதாவது என்னெல்லாம் அது என் மனசுல தீக்கணும், பொறாமை, தீய குணங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாசுகள் எல்லாம் நீக்கிடணும். என்னை ஆண்ட, என்னை ஆட்கொண்ட உன்னோட
பொற்பாதமும் ஆகி வந்து உன்னோட பொன்னான திருவடிகளுமே என்னோட கண்ணுக்கு முன்னாடி வந்து மெவ்விய காலன் அப்படின்னா அந்த கொடுமையா இருக்கக்கூடிய யம தர்மன் அவன் வந்து என் மேல் வரும்போது என்னோட உயிரை எடுக்கக்கூடிய நேரத்துல வருவான் இல்லையா, அப்போ வெளி நிற்கவே எனக்கு முன்னாடி பிரத்யட்சமாக சிவனும் நீயும் கல்யாண கோலத்துல அர்த்தநாரீஸ்வரராக எனக்கு முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்றார். அதாவது எல்லாருக்குமே ரொம்ப பயம் கொடுக்கக்கூடியது என்னது, மரணம் தான் இல்லையா. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, மரணம் அவர் வந்து அந்த கடைசியில அந்த அந்திம காலத்துல அப்படி இருக்கும்போது என்ன வேண்டிக்கிறாருன்னா, ஒரு பாசக்கயிறோட யமன் வந்து என்னோட உயிர் அதை வந்து பறிக்கணும்னு வரும்போது நான் பயந்து நடுங்க கூடாது. அதுக்கு மாறா நீ என்ன பண்ணணும்னா, நீயும் உன்னோட கணவரும் சேர்ந்து எனக்கு முன்னாடி கல்யாண கோலத்துல எனக்கு முன்னாடி வந்து என்னோட தீவினைகள் எல்லாம் நீக்கின உன்னோட பொற்பாதங்களும் அப்படி எனக்கு முன்னாடி காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்படி உன்னோட தரிசனம் எனக்கு கிடைச்சிடுத்தோ அப்படின்னா மரணம் கூட எனக்கு ஒரு திருவிழாவாகவே மாறிடும் அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு பாடலை நம்ம பாடுறதுனால மரணம் குறிச்ச பயம் இருக்காது, தீராத நோய்களால வரக்கூடிய பயங்கள் எல்லாமே நீங்கி நம்மளுக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 19, வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து அப்படின்னாக்க பேரொளி பிரகாசிக்க கூடிய அந்த ஸ்ரீசக்கரத்தோட 9 கோணங்கள்லயும் பொருந்தி இருக்கக்கூடியவள் நீதான் அப்படின்னு சொல்ற. தியானத்துல என்னோட முன்னாடி பிரத்யட்சமாக நின்ற உன்னோட அந்த பேரழகு பொருந்தின திரு உருவத்தை பார்த்து என் விழியும் நெஞ்சும் என்னோட கண்களும் என்னோட இதயமும் களி நின்ற வெள்ளம். அதாவது அப்படி நான் அவனை பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு தெரியுமா ஆனந்தம் வருது, ஒரு பெரிய பேரானந்தமே வருது அப்படிங்கிறார். அதுக்கு கரை கண்டதில்லை, அந்த மாதிரி ஒரு ஆனந்தத்துக்கு எல்லையே இல்ல அப்படின்னுட்டார். கருத்தினுள்ளே இப்ப என்னோட சிந்தையில வெளி நின்ற தெளி நின்ற ஞானம், ரொம்ப தெளிவான மெய்ஞானம் இப்ப பிரகாசிச்சுட்டு இருக்கு. என்ன திருவுளமும் நீ என் மேல கொண்ட அந்த உன்னோட திருவுள்ள குறிப்பு தான் என்ன, எனக்கும் நீ வந்து இப்படி வந்து இது பண்ணணும்னு வந்திருக்க இல்லையா, கருணை பண்ணணும்னு வந்திருக்க, என்ன நினைச்சுன்னு வந்த நீ என்கிட்ட அப்படின்னு சொல்ற. அதாவது ஸ்ரீவித்யா வழிபாட்டோட ரொம்ப உயர்ந்த நிலையை காட்டக்கூடிய பாடல் இது அப்படிங்கிறார். 9 கோணங்கள் கொண்ட அந்த ஸ்ரீசக்கர சிம்ஹாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியா இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி இந்த பட்டரோட தியானத்துல நேர்லயே வந்துட்டாலாம். அப்ப அம்பாள் நேர வரும்போது எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பாக்குறோம் இல்லையா. லலிதா தேவி லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிற போது யோசிச்சு பார்த்தோமே, எவ்வளவு நிறைய கையில 4 கையிலயும் 4 ஆயுதங்கள், கரும்பு வில் என்ன, பாசம் என்ன, அங்குசம் என்ன, தாமரை என்ன, இப்படி வச்சுன்னு வந்து நிக்கிறா. அதுல வந்து கிரீடம் போட்டு இருக்கா. அந்த கிரீடம் கூட எப்படி இருக்கு, நல்ல பல 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 பலன்னு இருக்கக்கூடிய கிரீடம். அதுல பிறை சந்திரன் அரை சந்திரனை வச்சிருந்து வரா. அதுலயும் மாணிக்க கற்கள் பதிச்ச கிரீடம், மாணிக்க கற்களால ஆன பிறைச்சந்திரன், இது எல்லாத்தையும் வச்சுட்டு வரா. அதே மாதிரி இப்ப வந்து அம்பாளும் அபிராமி தேவியும் பட்டருக்கு முன்னாடி காட்சி கொடுக்கிறாள். அப்படி ஜிகு ஜிகு ஜிகுன்னு அம்பாள் வரும்போது கால்ல கொலுசு போட்டுண்டு நல்ல பெரிய ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு பட்டு வஸ்திரம் தரிச்சுண்டு அவளையே நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கிற போது நமக்கு முன்னாடி அப்படி வந்து அம்பாள் நின்னானா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இல்லையா, சிலிர்த்து போயிடும் இல்லையா உடம்பு. அந்த மாதிரி இவருக்கும் இப்படி இருக்கான். அப்ப என்ன பண்ணிடுறாரு, அவருக்கு அப்படியே ஆனந்த கடல்ல முழுகி போயிடுறாராம். அப்படியே அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, உலக பற்றுகள் எல்லாமே விலகி அந்த உள்ளத்துல ஒரு ஒளி பிறக்கிறதா அவருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்குள்ள இந்த மகா மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உன்னோட திருவுள்ளத்துல நீ என்ன நினைச்ச அது எனக்கு தெரியல, ஆனா நீ எனக்கு முன்னாடி வந்து இப்படி காட்சி கொடுத்து ஏதோ என்ன ஒரு வகையா மாற்றணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற. சோ இந்த ஒரு பாடலை நம்ம பாடுறதுனால மன அமைதி கிடைக்கும், பிறவி பிணி நீங்கும், அதுக்கப்புறம் ஒரு முக்தி நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது 20வது ஸ்லோகம். குறையில்லாத அந்த முழுமையான மங்கள வடிவானவளே அப்படின்னு சொல்றார். உரைகின்ற நீ தங்கி இருக்கக்கூடிய உன்னோட அழகான கோவில் எது, உன்னோட அழகான இல்லம் எதுன்னு கேக்குறார். அது நின் கேழ்வர் ஒரு பக்கமும் உன்னோட கணவரான சிவனோட இடப்பக்கம் உடலா, அறைகின்ற நான்மறையின் ஒலிக்கின்ற 4 வேதங்களோட தொடக்கமா இல்லாட்டி முடிவா, அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற அமுத கலைகள் நிறைந்த வெண்மையான சந்திர மண்டலமா, இல்ல கஞ்சமோ தாமரை மலரா, இல்ல எந்த நெஞ்சமோ, இல்லாட்டி என்னோட நெஞ்சிலதான் நீ குடியிருக்கியா, மறைகின்ற வாரிதியோ, பிரபஞ்சத்தையே தன்னோட மறைச்சு கொள்ளக்கூடிய பார்க்கடலோ, எங்கதான் நீ இருக்க அப்படின்னு கேக்குற. அதாவது ஒரு விளையாட்டா ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி
நீ பூரணாச்சலம், அங்க எல்லா இடத்துலயும் நீ இருக்கக்கூடியவ. அப்போ உனக்குன்னு ஒரு தனிச்சு ஒரு இருப்பிடம் எதனா இருக்கா? எங்கெல்லாம் இருக்கு? நீ எங்க தனியா இருப்ப? ஒருவேளை சிவனோட இடபாகத்துல இருக்கியா, இல்ல வேதங்களோட ஆதி அந்தத்துல இருக்கியா, இல்ல சந்திர மண்டலத்துல இருக்கியா, இல்ல தாமரையில இருக்கியா, இல்ல பார்க்கடல்ல இருக்கியா, இல்ல உன்னையே சரணடைஞ்சிருக்கேன் என்னோட நெஞ்சத்துலதான் இருக்கியா? நீ எல்லாத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுனால உன்னோட உண்மையான திருக்கோயில் எதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. எல்லா இடத்துலயும் தானே நீ இருக்க அப்படின்ற. சோ இந்த ஒரு பாடலை நம்ம சொல்றதுனால சொந்த வீடு வாசல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும், சொத்து நிலம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் போகிறதுக்கும், இதெல்லாம் இன்னும் சொத்துக்கள்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ இந்த 20 பாடலை நம்ம கத்துக்கலாம்.